தேவன் சொல்லுகிறதான ஒரு மகிமையான ஒரு வார்த்தை, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் உண்டாயிருக்கிறது. ஆம், எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் யாருக்கு கிருபைகளை கொடுக்கிறார் என்றால், தகுதி இல்லாதவர்களுக்கு. நாம் தகுதி இல்லாதவர்கள், நாம் பாவம் செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள், அக்கிரமம் உள்ளவர்கள். ஆனால் பாருங்க, தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அந்த மகிமையான கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த மகிமையான கிருபையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. அந்த கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினால உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அக்கிரமங்களால பாவத்தில் மறுத்து கிடந்த நம்மளை அந்த கிருபை நம்மளை மீட்டு தூக்கி நிறுத்தி வைத்திருக்கிறது. அப்போ கிருபை யாருக்கு கிடைக்கும் என்றால், தாழ்மை உள்ளவர்களுக்கு, தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் இன்னும் புதிய புதிய கிருபைகளை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். மலைகள் விலகினாலும், பருவத நிலை பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை உங்களை விட்டு விலகாது. கர்த்தர் யாவரையும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.